Hi viewers, welcome to Pebbles. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா செயின்கான பெண்டன்ட் அதாவது டாலர் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஈஸியா செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு திக் ஷீட் இல்லனா கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. அதை நாலா மடிச்சுக்கோங்க. அப்புறம் டாலரோட எவ்வளவு அகலம் வேணும்ன்றத ஒரு சர்க்கிள் மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு மீதி இருக்க பேப்பரை ஓரத்துல இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி 4 பேப்பர் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஒரு சர்க்கிள் எடுத்து நடுவில் கம் தடவிட்டு பெரிய சைஸ் மிரர் ஒட்டியிருக்கேன். ரவுண்ட் ஷேப்பில் இருக்க மிரர். இந்த மிரரை சுற்றி கம் தடவிக்கோங்க. தடவிட்டு ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு மீதியை கட் பண்ணி எடுத்துடுங்க. மறுபடியும் ஸ்டோன் செயின் சுற்றி கம் தடவிக்கோங்க. தடவிட்டு கிரீன் கலர் பால் செயின் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு முனையில் மீதி செயினை கட் பண்ணி எடுத்துடுங்க. மறுபடியும் பால் செயின் சுற்றி கம் தடவிக்கோங்க. தடவிட்டு ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் ஒட்டிக்கோங்க. சுற்றிரும் ஒட்டிட்டு மீதி செயினை கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க. மறுபடியும் ஸ்டோன் செயின் சுற்றி கம் தடவிக்கோங்க. தடவிட்டு சர்தோசி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு மீதியை கட் பண்ணிட்டு நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க. சர்தோசி சுற்றி கம் தடவிட்டு ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் ஒட்டிக்கோங்க. மறுபடியும் ஒட்டிட்டு மீதியை கட் பண்ணி எடுத்துருங்க. மறுபடியும் ஸ்டோன் செயின் சுற்றி கம் தடவிட்டு மறுபடியும் அதே பிங்க் கலர் சர்தோசி ஒட்டிக்கோங்க. மீதியை கட் பண்ணிவிட்டு நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க. மறுபடியும் சுத்திரம் கம் தடவிட்டு ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் ஒட்டிக்கோங்க. ஒட்டினதும் மீதியை கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க. ஸ்டோன் செயின் சுற்றி கம் தடவிட்டு கிரீன் கலர் சர்தோசி ஒட்டிக்கோங்க. ஒட்டினதும் மீதியை கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணிட்டு நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க. சர்தோசி சுற்றி மறுபடியும் கம் தடவிட்டு ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் ஒட்டிக்கோங்க. மறுபடியும் ஒட்டினதும் மீதி செயினை கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ இதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்க இன்னொரு சர்க்கிள் பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இது மாதிரி கம் தடவிட்டு மேலே ஒட்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், சைடில் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இன்னொரு பேப்பர் எடுத்து ஒட்டியிருக்கேன். அங்கே ஓரத்தில் இந்த மாதிரி தடவிட்டு பெரிய சைஸில் இருக்க ஒயிட் கலர் பேர்ல் செயினை சுற்றிரும் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு மீதி செயினை முனையில் கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம பெண்டன்ட்டுக்கு எல்லாமே ஒட்டியாச்சு. 2 ஐபின் எடுத்துக்கோங்க. பின்னாடி திருப்பி கீழே இந்த மாதிரி 2 இடத்துல கம் தடவிட்டு
இந்த ஐப்பினை 2 இடத்துலையும் ஒட்டி விட்டுக்கோங்க. நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டிட்டு ஃபுல்லாக கம் தடவிக்கோங்க. கம் தடவிட்டு இன்னொரு சர்க்கிள் பேப்பர் எடுத்து அது மேலே ஒட்டிக்கோங்க. இது நல்லா காயட்டும். காய்ஞ்சாதான் ஐப்பின் வெளில வராமல் இருக்கும். மேலே அந்த ஐப்பின்ஸில் நம்ம செயினோட ஹூக்கி அந்த மாதிரி ஏதாவது கோத்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.